ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் என்ன பெரிய கேரச்சூரை மீனெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூரை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது இல்லை, இன்னொன்று ஆனந்த் வெட்ட போகிறான். இது மாதிரி பெரிய பெரிய சூரை எல்லாமே நிறைய வெட்டினாங்க. மீன் கொஞ்சம் நிறைய வந்துச்சு பார்த்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சைஸ் முதல்ல அது ஒரு மீன் பார்த்தது பெருசு, ஆனால் அதுக்கு தலை சைடு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு மீடியம் சைஸில் ஒரு மீன் ஆனந்த் வெட்ட போகிறாரு. பாருங்கள் எவ்வளவு இருக்குன்னு. இது அந்த அளவு வெயிட் எல்லாம் இருக்காது. பெரிய மீனெல்லாம் 50-60 கிலோ எல்லாம் வருது. சின்ன மீன் 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி சைஸ் கூட வெட்டுறாங்க. சின்ன மீனுமே சுரை மீன் வெட்டி விற்கிறாங்க. முழுசாக கூட நம்ம விலை பேசி வாங்கலாம். ஆனால் இந்த பெரிய சைஸு கேரச்சூரையெல்லாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே சூரையில் கேரச்சூரை ரொம்ப டேஸ்டியான மீன். கருப்பு சூரை உண்டு, வெள்ளைச்சூரை உண்டு, வரிச்சூரை உண்டு. இது மாதிரி நிறைய சைஸில் இருக்கும். ஒவ்வொரு சூரைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். ஆனாலுமே சூரை மீன் நல்ல டேஸ்டியான மீன் தான். இந்த பெரிய மீன் உள்ள துண்டு வாங்குறப்ப எந்த கழிவுமே இருக்காது. அதில் முள்ளெல்லாம் பெருசாக இருக்காது பார்த்துடுங்க. முள்ளந்தள்ளியும் தனியாக விற்றுருணுமா, அதனால் நமக்கு சதப்பாகும். ரொம்ப கழிவில்லாமல் டேஸ்டியாக கிடைக்கும். முழு தலையுமே இவ்வளோ பெரிய மீனில் உள்ள முழு தலையை ஒருத்தங்க வாங்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அதை கொத்தி நொறுக்கி 50 ரூபா கூறு 100 ரூபா கூறு அந்த மாதிரி போட்டு விற்பாங்க. நம்மளும் நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக முழு தலை போதும் அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சம் வாங்கிக்கலாம். இது நல்ல விற்கிறவங்களுக்காக தான் இவங்களுமே கீறி கொடுக்க போகிறாங்க. அவன் ஈஸியாக அதை கீறிட்டான். யூஸ்வலாக சின்ன சூரையெல்லாம் 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் கீறிடுவாங்க. இது பெரிய சைஸு சூரை, வெயிட்டு அவங்க பிடிச்சி வச்சு வெட்டுறதுமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம சின்ன சைஸு மீனெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தந்து ஈஸியாக வெட்டி தந்துடுவாங்க பார்த்துக்கோங்க. நமக்கு சொல்லலாம் எடுத்து நம்ம கறி வைக்க பொரிக்க எப்படி தேவையோ அந்த மாதிரி 20 ரூபாயிலேருந்தே நம்ம மீன் வெட்டி வாங்கலாம். இப்போ வயசானவங்க இருக்க இடத்துல வயசானவங்களுக்கு கைப்பலன் இருக்காது அதை வெட்டுறதுக்கு. ஒரு மாதிரிப்பட்ட பிள்ளைகள் எல்லாமே வேலைக்கு போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு டைம் இருக்காது. ஆக இப்போ நிறைய கூடுதலுமே மீனை வெட்டி தான் வாங்கிட்டு போகிறாங்க. நமக்கும் தேவைன்னா இவங்ககிட்ட கொடுத்து வெட்டலாம். இவங்கக்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, அந்த அண்ணா நின்று மீன் வெட்டுவார், அவங்க பையன் இவனும் மீன் வெட்டுவான். அப்புறம் அவங்க அம்மாவுமே கூடயே நின்று சின்ன சின்ன மீனெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் மீனுமே வெட்டுவாங்க. அவங்க வீட்டிலேருந்து வாங்கி கொண்டு கொடுப்பாங்கள்ல நம்ம வீட்டு யூஸ்க்காக, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க செல் எடுத்தால் இவங்க பெரிய மீன் வெட்டினா வெட்டி முடித்ததும் சின்ன மீனை நல்லா சூப்பராக வெட்டுவாங்க. இது மாதிரி நம்ம வெயிட் பண்ணி நிற்கிற நேரம் கொஞ்சம் கம்மியாகும். மற்ற மாதிரியுமே இவங்க எப்போவுமே நியாயமான ப்ரைஸ் தான் அந்த அண்ணாவுமே வாங்குவார். அதனால் நம்ம இவங்கள்ட்ட ட்ரை பண்ணலாம். அவன் அதுக்குள்ளே எல்லா மீனையுமே கீறியாச்சு. இந்த கீறின மீனுமே இந்த சூரை எப்போவுமே நமக்கு 100 ரூபா துண்டு கிடைக்கும். அவங்களும் 100 ரூபா துண்டு போட்டு கொடுப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.